வணக்கம். இப்ப நான் மாங்காய் பச்சடி செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டேன். மாங்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா இந்த இந்த லெவல்ல நல்லா பொடி பொடியா கட் பண்ணி இப்படி வச்சிருக்கேன். அடுத்தது வெல்லம் எடுத்து இந்த மாங்காய்க்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு அது போடுற அளவுக்கு வெல்லம் வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிடுறேன். அடுத்தது கடுகு உளுத்தம் பருப்பு, பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சு கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாங்காய் இதில் சேர்த்துக்குவேன். இப்படி எல்லாம் வதக்கி விடுங்க மாங்காவை. இப்போ நான் செய்யறது இந்த மாங்காய் வந்து பங்கனப்பள்ளி மாங்காய். இது நல்லா இனிப்பாவே இருக்கும் இந்த மாங்காய். அதனால இந்த பச்சடிக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்து கிளிமுக்கு மாங்காய், அந்த மாங்காய், கிளிமுக்கு மாங்காய், அப்புறம் வந்து நல்ல மாங்காய் நீலம், இதெல்லாம் வந்து நல்லா செய்யலாம், நல்லா இனிப்பா இருக்கும். பங்கனப்பள்ளி மாங்காய் நல்லா இனிப்பா இருக்கும். இதெல்லாம் இந்த சீசன்ல நிறைய கிடைக்கக்கூடிய மாங்காய். அதனால வந்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. பாருங்க நல்லா இப்படி வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமா இதுல வந்து நான் பச்சை மிளகா, காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்கல. அதனால வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திருக்கேன். அதனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுடலாம். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சீரகம் அதெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் சேர்க்கல. குழந்தைங்களுக்குலாம் அந்த வாசனை பிடிக்காது. அதனால வந்து இந்த மாதிரி சிம்பிளாவே செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும் தண்ணி. மாங்காய் சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் மூடி போட்டுருவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது. நீங்க வந்து நல்லா சீசன்ல இந்த மாதிரி டைம்ல நிறைய மாங்காய் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சாப்பாடு சைடிஷாகவும் தொட்டு சாப்பிட்றாங்க. இல்லை அப்படியே சும்மா வெறுமனே சாப்பிட்றதாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஊறுகாவும் நிறைய பேர் போடுவாங்க மாங்காய் சீசன்ல. இது மாதிரி வந்து நம்ம சாப்பிட்றப்ப இனிப்பு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஊறுகாலாம் எப்பயாவது தொட்டுக்க தான் முடியும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு சைடிஷாகவும் ஆகிடும். சும்மா குழந்தைங்களுக்கு போர் அடிக்கிறப்ப இந்த லீவ் டைம்ல அப்போ எடுத்து இது வந்து நல்லா வந்து நீங்கள் பண்ணி நல்லா அழகாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 15 நாள் அப்படியே கெடாமல் நல்லா இதுவாக இருக்கும். எடுத்து எடுத்து சூடு பண்ணிக்கலாம் வேணா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சாப்பிடுங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வெளியே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. எடுத்துட்டு அப்படியே வெளியிலேயே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இங்கே வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து தோல் சீவாமல் கூட சில பேர் போடுவாங்க. ஆனால் வந்து அது மாதிரி போட்டு செஞ்சால் ஒரு மாதிரி கட்டிக்கட்டியாக தெரியாப்புல இருக்கும் அந்த அந்த மாதிரி அந்த சாப்பிட்றப்ப. அதனால தோலை நல்லா சீவிட்டிங்கன்னா நல்லா கொட கொடன்னு நல்லா தெரியாது. அந்த வேகும்போது அந்த தோல் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொதிக்கிட்டோம்.
இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேற எந்த வெல்லமும் சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த வந்து நம்ம பொங்கலுக்கு சேர்க்குற வெல்லம் இருக்கு இல்லைங்க, கட்டி வெல்லம், அந்த வெல்லம் தான் நீங்கள் சேர்க்கணும். அதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா இது மாங்காய் பச்சடிக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மற்றபடி வேற ஏதாவது போட்டு இந்த நாட்டு சக்கரை அதெல்லாம் வந்து போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால வந்து இந்த வெல்லம் கட்டி வெல்லத்தை இப்படி நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கி இது பண்ணி வச்சுக்கணும். அப்படி நசுக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அப்படியே இலகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் போடக்கூடாது வெல்லத்தை, கடைசியாக தான் நம்ம வெந்து நம்ம குழஞ்சி எல்லாம் வரும் போது தான் கடைசியாக போடணும். ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சில பேர் அந்த ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே அதை வந்து வெல்லத்தை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அதை மாங்காய் போடுவாங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால இதை மாதிரி நல்லா வெந்த உடனே கடைசியாக இருக்கும்போது போடுங்க. கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு காஞ்ச மிளகா தான் சேர்த்துங்க. ஆனால் நாங்கள் சேர்க்க மாட்டோம். வெறும் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும்தான். அந்த அதனுடைய கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் அதை போடுவோம். இந்த புளிப்பு அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறி வரும், அதுக்காக போடுவோம். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் இதாக சைடிஷ் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா இல்லை கார மிளகா காஞ்ச மிளகா ஏதாவது கொஞ்சம் சேர்த்துங்க காரத்துக்கு. இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்காம கிண்டி விட்டுக்கணும். நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக வச்சுருக்கிறதுனால பாருங்க இப்போ கரெக்டாக இருக்குது இந்த அளவு. அப்படியே கிண்டி விட்டே இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த உப்பு காரம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். மாங்காவுடைய ஸ்மெல் நல்லா வருது. அதாவது சீசனில் வரும்போது எல்லாமே சாப்பிடுங்க. மாங்காய் சீசனில் தான் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா விலையெல்லாம் கம்மியாக கிடைக்குது ரொம்ப. அதனால் மாங்காய் பச்சடியை வாங்கி மாங்காய் பச்சடியை நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த இந்த டைமில் மாங்காய் வாங்கி சாப்பிடணும். மற்ற டைம்லாம் வாங்கும்போது ஒரு மாங்காய் வந்து ஒன்று வாங்கினாலே ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு கிலோவே ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் மலிவாக கிடைக்குது எல்லா இடத்துலையுமே, எல்லா கடையிலுமே வந்து நல்லா கிடைக்குது. சொன்ன மாதிரி இந்த கிளிமூக்கு, இந்த பங்கனப்பள்ளி இப்போ செய்கிறது பங்கனப்பள்ளி மாங்காய், கிளிமூக்கு, இந்த நீலம், இப்போ வந்து வேற வந்து இனிப்பு மாங்காய் அதில் வந்து பண்ணினீங்கன்னா பச்சடி சூப்பராக இருக்கும். இனிப்பு மாங்காயிலே செய்யலாம், கொஞ்சம் நல்லா கூட கொஞ்சம் வெல்லம் போடணும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு மாங்கான்னு சொல்லும்போது அது வந்து பச்சடிக்கு நல்லா தகுந்ததாக இருக்கும். குக்கர் எல்லாம் விசில் விடாதீங்க, இந்த மாதிரி வச்சு இப்படியே வேக விட்டாதான் நல்லா மெதுவாக நல்லா வெந்து அழகாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். குக்கரில் வச்சு விசில் விட்டு அந்த மாதிரிலாம் வெந்துச்சுன்னா அவசரத்துக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, டேஸ்ட்டாக இருக்காது. இந்த தண்ணி வந்து இதுலேயே நல்லா வற்றி வரணும், இந்த மாங்காவுடைய டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணுறதுக்கு தீவிட்டு கட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை, மற்றபடி ஒன்றுமே வேலை இல்லை. சிம்பிளான ரெசிபி தான். இங்கே பாருங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு, அவ்வளோதான், எண்ணெய், இந்த வெல்லம். பாருங்க நல்லா குழஞ்சி வருது. ஃபஸ்ட்லேயே நீங்கள் வெல்லம் போட்டுட்டோம்னா நம்ம அந்த மாங்காய் வந்து குழையாது. அதனால இப்படி நல்லா வந்து வெந்து தண்ணி எல்லாம் வற்றின உடனே தான் நம்ம வந்து வெல்லத்தை சேர்க்கணும். நல்லா பச்சடி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு சும்மா அட்டகாசமாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி.
இதை வந்து தயிர் சாதம் இல்லை கொஞ்சம் காரமாக காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு இதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூளே போட்டால் போதும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க, இது அப்படியே கிண்டிட்டே தான் இருக்கணும். விட்டுட்டு போனோம்னா அடி பிடிச்சிரும். நல்லா தண்ணி எல்லாம் வச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கட்டி வெல்லம் இந்த இதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இப்போ கிண்டிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் இதாகாது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இதுக்கு தகுந்த இனிப்பு இப்போ கரெக்டாக இது அளவு போட்டிருக்கேன். பாருங்க, மாங்காவோட இது அப்படியே சேர்ந்து நல்லா குழஞ்சி வருது. இப்படி கிண்டும் போது தான் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா வரும். நம்ம குக்கரில் வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து இது பண்ணி கொஞ்சம் இது போகணும்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அந்த குழகுழப்பு வேறு மாதிரி இருக்கும். அது டேஸ்ட்டு குழகுழப்பு எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது நல்ல பொறுமையாக வேகுது பாருங்கள். அதனால் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விடலாம் மாங்காவை. முன்னாடி சொன்னாப்புல சீரக வாசனை பெரியவங்க சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி சீரக வாசனை பிடிக்காது. அதனால பெரும்பாலும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் சீரகம் வாசனை பிடிக்காத குழந்தைங்க இந்த மாதிரி இது இருந்ததுன்னா நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது. இதே போதும், இதே வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, உங்கள் நல்லா அப்படியே வெல்லம் போட்ட உடனே நல்லா குழஞ்சி சூப்பராக வருது பாருங்க. இப்போ நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்ததுனால நமக்கு வந்து சாப்பிடும்போது அந்த தோல் தெரியாமல் நல்லா இருக்கும். என்ன வெந்தாலும் அந்த தோல் இருக்கும்போது கொஞ்சம் நறுக்குன்னு தெரியும். அதனால இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் வந்து அந்த தோல் இது இல்லாமல் செய்யும்போது நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, வெல்லம் போட்டோன்னு நல்ல இலகி எவ்வளோ வருது பாருங்க. அதனால தண்ணி வந்து கரெக்டான அளவு தண்ணி வைக்கணும். அந்த கொஞ்சம் அந்த மாங்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி வைக்கணும். நிறைய வச்சிங்கன்னா அப்புறம் தண்ணி இழுத்துட்டு செய்கிறாப்புல இருக்கும். அப்புறம் வந்து வத்துறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். வத்தாது, ரொம்ப நேரம் இருந்ததுன்னா நிறைய தண்ணி இருந்ததுன்னா வத்தாது. அதனால வந்து தண்ணியை வந்து கரெக்டாக அதை முழுகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி கூட சில இடத்துல சில தண்ணி மிஸ்டேக்னால காய்கறிலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுது. சில தண்ணியில் நல்லா சீக்கிரம் வந்துடும் பருப்பு காய்கறிங்கெல்லாம். அதனால தண்ணி அந்த மாதிரி லேட் ஆகுது, வேகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா எடுத்துக்காதுங்க. சூப்பராக வந்துச்சுங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மேலாப்பில் ஒரு அரை ஸ்பூன் லேசாக எண்ணெய் ஊற்றி ஒரு நிமிஷம் இதை மூடி போட்டுடலாம். அப்போ அந்த டேஸ்ட் நல்லா வரும். மேலே எண்ணெய் அது வந்து பண்ணி நல்லா உள்ள நல்லா வெந்து வருது. அப்படியே மேலே ஆப்பில் எண்ணெயாக நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ திறந்துடலாம். பாருங்க, நல்லா அழகாக அப்படியே அந்த மேலாப்பில் எண்ணெய் இருக்குது. அப்படியே ஒரு கலர் கிளறிட்டு
மாவும் நல்லா குழஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ரொம்ப சீவிட்டு இதெல்லாம் பண்ணி குழ குழன்னு இது பண்ணி எடுத்தாலும் சாப்பிட்றப்ப அல்வா மாதிரி ஆயிடும். அதனால வந்து எப்படின்னா இப்படிதான் இருக்கணும். இந்த அளவுக்கு லெவல்ல இருக்கணும். அப்பதான் வந்து சாப்பிட நல்லா இருக்கும். பாருங்க, கரெக்டா வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா அருமையான வாசனை வருது. சூப்பரான தயிர் அது தயிர் வந்துச்சு பச்சடி ரொம்ப தயிர் ஞாபகம் வருது. சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதே மாதிரி செஞ்சு எல்லாரும் கொடுங்க. நாளைக்கு ஒரு புது சமையலோட சந்திக்கிறேன். பாய்.